ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக எனக்கு இது மேஜிக்காக தாங்க இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுங்க. எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் அவங்களோட குட்டிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்போ ஆன்ட்டி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு நான் போய் பார்க்க போனேங்க. எப்போவுமே ஒரு சப்பாத்தி தானே நம்ம போட்டு போட்டு எடுப்போம். ஆனால் இதை பார்த்த உடனே நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேங்க. ஆன்ட்டி என்ன பண்ணாங்கன்னா 3 சப்பாத்தி 4 சப்பாத்தின்னு ஒட்டுக்கா போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி திருப்பி போட்டுட்டு அப்படியே சப்பாத்தி சுட்டுட்டாங்க. எவ்வளோ ஈஸி! சப்பாத்தினாலே நான் டென்ஷன் ஆவேன். ஒவ்வொரு சப்பாத்தியும் சுட்டு எடுக்கிறதுக்கு இந்த ஹீட்டில் எப்பட்றா கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையாலுமேங்க, நாங்கள் எப்போவுமே எங்களோட கேதரிங் இருந்துச்சுன்னா பெரியவங்களே ஒரு 20-22 பேர் இருப்பாங்க. குழந்தைங்க ஒரு 17 பேர் 18 பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு சப்பாத்தினாலே நம்ம எவ்வளோ சுடணும். அப்போ நம்மளுக்கு எப்போவுமே டயர்ட் ஆயிரும். சப்பாத்தியோ பரோட்டாவோ மட்டும் நாங்கள் வெளியில் வாங்கிடுவோம். ஆனால் ஆன்ட்டியை பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது நம்ம இப்படி கூட சுடலான்னு. ரொம்ப சூப்பராக சுட்டுட்டாங்க, ஃபாஸ்ட்டாக சுட்டுட்டாங்க. அது எப்படின்னு பாருங்கள். அது ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக் மாதிரி வச்சுருக்காங்க. சப்பாத்தி போடும் போது வந்து எல்லாமே மேலே மேலே போடுறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி போட்டுட்டு 2 சைடு திருப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நம்ம சர்க்கிள் வந்து மேலே மேலே ஒரே மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா? அப்படி இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சாங்க. வச்சுட்டு அது அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சுட்டு அதை அப்படியே திருப்பி திருப்பி போடுறாங்க. செம்மையாக பண்ணாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணாங்க. அதுக்காக எதுவுமே வேகாமல் இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சூப்பராகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது எவ்வளோ ஈஸியான வேலை! இது மட்டும் நான் நைட்டு தேய்ச்சி வச்சுருந்தேன்னா காலையில் ஒரே டைமில் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்து ஃபாஸ்ட்டாக முடிச்சு நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நைட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்கும் போது உங்கள் எல்லாத்துக்குமே எப்படிங்கிற அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமில் நைட்டு தேய்ச்சி வச்சுட்டு நம்ம போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக. இந்த ஐடியாவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஆன்ட்டிக்கு நான் தேங்க்யூ சொல்ல